இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் பவன முக்தாசனம். இந்த ஆசனத்தை நமக்கு செய்து காண்பிப்பவர் நமது தெய்வீக சகோதரர் பிரம்மாகுமார் டாக்டர் செல்வம் அவர்கள். உடலில் இருக்கும் கெட்ட வாயுக்களை வெளியேற்றுவதற்கு உதவும் ஆசனம் இது. பவன வாயு முக்தி விடுதலை. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் பவன முக்தாசன யோகா தினமும் செய்தால் உங்களுடைய சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து விரைவில் முழுவதுமாக குணமடைய செய்கிறது. பவன முக்தாசனம் யோகா செய்வதற்கு முதலில் நீங்கள் முதுகு எலும்பு நேராக இருக்கும்படி நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உடல், மனம், மூச்சு ஆகிய மூன்றையும் சமநிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது பொறுமையாக தரையில் சமநிலையில் படுத்துக்கொள்ளுங்கள். அதன் பிறகு வலது காலை மடித்து உங்களுடைய கைகளால் பிடித்துக்கொண்டு பொறுமையாக மூச்சை இழுத்து உங்களுடைய தாடையை கால் முட்டியில் தொடுமாறு 5 நிமிடம் வைத்துக்கொண்டு அதன் பிறகு மூச்சை விட்டுவிடுங்கள். இது பவன முக்தாசனத்தின் முதல் நிலை ஆகும். அதேபோல இடது காலை மடித்து உங்களுடைய கைகளால் பிடித்துக்கொண்டு பொறுமையாக மூச்சை இழுத்து உங்களுடைய தாடையை கால் முட்டியில் தொடுமாறு 5 நிமிடம் வைத்துக்கொண்டு அதன் பிறகு பொறுமையாக மூச்சை விட்டு சமநிலைக்கு வந்துவிடுங்கள். இது பவன முக்தாசனத்தின் 2ஆம் நிலையாகும். பவன முக்தாசனத்தின் 3வது நிலை என்பது முதலில் 2 கால்களையும் மடித்து உங்களுடைய கைகளால் பிடித்துக்கொண்டு மூச்சை பொறுமையாக இழுத்து தாடை முட்டியை தொடுமாறு வைத்து அதன் பின்பு மூச்சை பொறுமையாக விட்டுவிடுங்கள். பவன முக்தாசனம் பயன்கள். சர்க்கரை நோயாளிகள் காலை மாலை 2 வேளைகளிலும் பவன முக்தாசனம் யோகாவை செய்தால் நல்ல பலனை தருகிறது. மன அழுத்தம் இல்லாமல் உடல் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு பவன முக்தாசனம் உதவுகிறது. நரம்பு மண்டலங்களை சிறப்பாக வைக்க செய்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்வதற்கும் இந்த யோகா பயன்படுகிறது. வயிற்றுக்கு நல்ல அழுத்தம் கொடுக்கக்கூடிய யோகாவாக இருப்பதால் செரிமான உறுப்புகளை நன்றாக செயல்பட செய்து மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் இருக்க செய்கிறது. பல நாட்களாக இருந்த முதுகு வலியில் இருந்து விடுபட செய்து உடலை ஆரோக்கியமாக வைக்க செய்கிறது.